Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இந்த வீடியோவில் திருக்குறள் பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து கம்பல்சரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே வந்து திருக்குறள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதிகாரம் 3 நீத்தார் பெருமை சாப்டர் த கிரேட்னஸ் ஆஃப் ஏசெட்டிக்ஸ். ஸோ இது வந்து குரூப் ப்ரொலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிரவியலுக்கு கீழே வரக்கூடியது. பால் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் ஊச்சு கீழே வரக்கூடியது, செக்ஷன் ஊச்சு கீழே வரக்கூடியது. ஸோ குறள் 21 ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதற்கான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒழுக்கத்தில் நீத்தார், அந்த ஒழுக்கத்திலேயே நீத்தாருடைய பெருமையை வந்துட்டு சொல்லக்கூடியதா வந்துட்டு நூட்கள் அப்படின்னு சொல்றதா இந்த குறள். ஸோ இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். கப்லெட் 21 தி செட்டில்டு ரூல் ஆஃப் எவ்ரி கோட் ரெக்வைர்ஸ் ஆஸ் ஹையஸ்ட் குட் their greatness who renounces all true to their rule have stood. Explanation. The end and the aim of all treatise is to extol beyond all other excellence the greatness of those who, while abiding in the rule of conduct peculiar to their state, have abandoned all desire. அதாவது எல்லா டிசையருமே அபேண்டன் பண்ணிட்டு பட் ஆனால் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய அபைட் பண்ணக்கூடியவங்கள தான் வந்துட்டு புக்ஸ் வந்து எக்ஸலண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிரேட்னஸை ஃபுல்ஃபில்லாக பேசும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது தான் இந்த கப்லெட் 21. அடுத்து குறள் 22 துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. உரை பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது. Couplet 22 as counting those that from the earth have passed away, this vain attempt the might of holy men to say. Explanation. To describe the measure of the greatness of those who have forsaken the twofold desires is like counting the dead. அதாவது வந்துட்டு எல்லா பற்றுக்களையுமே, அதாவது வந்து எந்த ஒரு டிசைருமே இல்லாத ஒரு பர்சனை வந்துட்டு அவங்களுடைய பெருமையை சொல்கிறதுக்கு நம்ம எதன் மூலமாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுறது அப்படிங்கிறது எப்படி முடியாதோ அது போல் அவங்களுடைய பெருமையை வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு பெருமை கொண்டவர்கள் தான் இந்த பற்றுக்கள் அப்படிங்கிறது. எந்த ஒரு டிசைருமே இல்லாத ஒரு பர்சனுடைய பெருமையை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். துறந்தார் பெருமை துணை கூறின், இந்த துறந்த அனைத்தையும் துறந்த பற்றற்றவர்களுடைய பெருமையோட எதையாவது துணையை கூறணும் அப்படின்னா இறந்தவர்களை, இந்த உலகத்தில் பிறந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கையோடு தான் ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்மளால சொல்ல முடியாதோ அதே போல் அனைத்தையும் துறந்தவர்களுடைய பெருமையை நம்ம கணக்கிட்டே கூற முடியாது, அவ்வளோ பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து குறள் 23 இருமை வகை தெரிந்தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. உரை பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல பிறப்பு அப்படின்னு இருந்ததுன்னா வீடு பேரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு, அதே போல நல்லதுன்னு இருந்ததுன்னா கெட்டதுன்னு இருக்கு. ஸோ இந்த இரண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அதுக்கப்புறம் அறத்தை மேற்கொண்டவர்களுடைய பெருமை தான் வந்து இந்த உலகத்திலேயே உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருமை வகை தெரிந்தீண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. Couplet 23 their greatness earth transcends who way of both worlds weighed
in this world take their stand in virtue's robe arrayed. Explanation. The greatness of those who have discovered the properties of both states of being and renounced the world shines forth on earth beyond all others. அடுத்து குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. உரை. அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய அறிவை வைத்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 5 பொறிகளையும், அதாவது கண், காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பொறிகளையும் அடக்கி, அது யானை போன்றது, அடக்கவே வல்லது கிடையாது. ஸோ அந்த 5 பொறிகளையும் அடக்கி காக்க வல்லவன் அப்படிங்கிறவங்க மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். அதாவது இந்த உலகத்துக்கே பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷில் பார்ப்போம். கப்லெட் 24. He who with firmness curb the 5 restraints is seed for soil of yonder happy plains. Explanation. He who guides his 5 senses by the hook of wisdom will be a seed in the world of heaven. அடுத்து குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசம்புலார் கோமான் இந்திரனே சாளுங்கரி. விளக்கம். 5 புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5 புலன்கள், 5ஐயும் அவித்தான் அப்படின்னா 5 புலன்களால் வரக்கூடிய ஆசைகளையும் ஒழித்தவர்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது இந்திரனுக்கு ஈக்குவலான ஒரு வளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. Couplet 25. Their might who have destroyed the 5 shall soothly tell Indra, the lord of those in heaven's wild realms that dwell. Explanation. Indra, the king of the inhabitants of the spacious heaven, is himself a sufficient proof of the strength of him who has subdued his 5 senses. அதாவது 5 சென்சஸையும் விட்டு சப்டியூட் பண்ண ஒரு பர்சன், அது எல்லாமே விட்ட ஒரு பர்சனோட பெருமை அப்படிங்கிறது இந்திரனுடைய பெருமைக்கு ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்திரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஹெவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஹெவனுக்கு போவோம். ஸோ சொர்க்கம், அந்த சொர்க்கத்துடைய கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் தான் இந்த 5 புலன்களான ஆசையும் விட்டொழிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். விளக்கம். செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர். ஸோ கப்லெட் 26 பார்த்தீங்க அப்படின்னா, things hard in the doing will great men do, things hard in the doing the mean eschew. Explanation பார்க்க போகிறோம். The great will do those things which is difficult to be done, but the mean cannot do them. அதாவது பார்த்தீங்கன்னா, கிரேட் திங்ஸை யார் செய்வாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஒரு கிரேட் பர்சன் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கிரேட்னஸ் இல்லாத ஒரு பர்சங்க அந்த மாதிரி செயற்க அரிய செயல்களை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக அந்த குறளையே பார்த்தீங்கன்னா தெரியும். செய்வதற்கு அரியவற்றை செய்பவர் பெரியர், சிறியர் அப்படிங்கிறவங்க செய்வதற்கு அரிய செயல்களை செய்யாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குறள் 27. சுவையொலி ஊரோசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவையொலி ஊரோசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் 5 வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 5 புலன்களாலும் நம்மளால ஆராய்ந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சவங்களுடைய அறிவில் தான் இந்த உலகமே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் திருக்குறள். ஸோ கப்லெட்ஸ் 27. Taste, light, touch, sound and smell. Who knows the way of all the 5? The world submissive owns his way.
Explanation. The world is within the knowledge of him who knows the properties of taste, sight, touch, hearing and smell. ஸோ இந்த உலகம் அப்படிங்கிறதே வந்துட்டு இந்த 5 டேஸ்ட்டு, சைட்டு, டச்சு, ஹியரிங் அண்ட் ஸ்மெல் இந்த 5 பொறுத்து நாலேஜ் இருக்கக்கூடியவங்கள சார்ந்தா இயங்குது அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதாக இந்த குறள் இருக்குது. அடுத்து குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உரை. பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பயன் நிறைந்த மொழிகளில் அப்படின்னு வந்து சொல்றோம்னா என்னன்னா, பயன் நிறைந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய சான்றோர்களுடைய பெருமையை வந்து இந்த உலகத்தில் அழியாமல் இருக்கக்கூடிய இந்த மறை நூல்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்களே வந்து காட்டணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மறை நூல்கள்னா எல்லாம் வேத நூல்கள். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா திருக்குறளே எடுத்துக்கலாம். திருக்குறளே வந்துட்டு ஒரு மறை நூல்னே சொல்லலாம். இந்த மறை நூலில் பயன் நிறைந்த மொழிகளை சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய பெருமை இந்த உலகத்துக்கே அழியாமல் இருக்கு. ஸோ அதே போல தான் ஒருத்தருடைய பெருமை அப்படிங்கிறது அவர் என்ன மாதிரியான பேச்சு பேசுகிறாரு, என்ன மாதிரியான மொழிகளை யூஸ் பண்ணுறாரு, மொழிகள் மீன்ஸ் வார்த்தைகள், ஓகேங்களா. ஸோ அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரோ அதை பொறுத்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை வந்து பின்னாட்களிலும் வந்துட்டு நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குறளாக அது இருக்கு. Couplet 28. The might of men whose word is never vain, the secret word shall to the earth proclaim. Explanation. The hidden words of the men whose words are full of effect will show their greatness to the world. அடுத்து குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயுங் காத்தல் அரிது. உரை. நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார், ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். அதாவது நல்ல பண்புகளை குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயுங் காத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்ல பண்புகளை கொண்டவர்கள் வந்து ஒரே ஒரு கணப்பொழுது தான் சினம் கொள்வார்களாம். ஆனால் அந்த சினம் கூட தவறு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு குறளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன சினம் கூட அவர்களை வந்து காக்க அவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குறள். Couplet 29. The wrath this hard heaven for an instant to endure of those who virtues he'll have scaled and stand secure. Explanation. The anger of those who have ascended the mountain of goodness, though it continue but for a moment cannot be resisted. அடுத்து குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். உரை. எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தணர் எனப்படுவர் ஆவர். ஸோ அந்தணர் என்போர் அறவோர். ஸோ அந்தணர் அப்படிங்கிறவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் செய்யக்கூடியவங்க தான். அந்த அறம் செய்யக்கூடியவங்கன்னு யாரை சொல்கிறாங்கன்னா, எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான அன்பு செலுத்தக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் வந்துட்டு அறவோர் அப்படின்னு சொல்கிறாங்க. Couplet 30. Towards all that breathe with seemly graciousness adorned they live, and thus to virtue's son the name of Andanar men give. Explanation. The virtues are truly called Andanar because in their conduct towards all creatures they are clothed in kindness. அதாவது கைண்ட்னஸோடு இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு விர்ச்சுவஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து அறம் செய்யக்கூடிய ஒரு நல்லது செய்யக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் அந்தணர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 குறள் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸில் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.